ஹலோ இஸ் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸில் வெக்டார்ஸ் சாப்டரோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம கவர் பண்ண டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ், டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம கவர் பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்போம், ஆனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்க்க போகிறோம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார், ரெண்டாவது வந்து டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸ், டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் பார்த்துட்டு தேர்ட் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. அவங்க போர்ஷன்ல இல்லை, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லது. ஸோ அதனால தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் பழைய வீடியோ மாதிரியே 4 to 6 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார் பார்ப்போமா? காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார் என்னன்னா, போன வீடியோல சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஒரு 2D பிளேன் இருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல. ஓகேங்களா? இந்த ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட். அண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் ஆரிஜின் கொடுத்துட்டாங்க, ஓபி கொடுத்துட்டாங்க. அது வந்து பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓபி வெக்டாரோட மாடுலஸ் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ஆங்கிள் தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இப்படி இருந்ததுன்னா நீங்கள் இந்த பி வெக்டார் அப்படின்றத காம்போனன்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். எப்படின்னா இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் காம்போனண்ட்டை பி காஸ் தீட்டானும், ஒய் காம்போனண்ட்டை பி சைன் தீட்டா அப்படின்னு டிவைட் பண்ணலாம். ஸோ இது ஈஸி தான், நம்ம போன வாட்டியே பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா தீட்டா சைன் தீட்டா ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸா. ஸோ ஆப்போசிட் என்ன இதுக்கு, இந்த பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கோமா, இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் வந்து பின்னு வச்சுப்போம். ஸோ ஆப்போசிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி, ஹைப்போடென்யூஸ் வந்து ஓபி. சின்ஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஓபி, சரிங்களா? ஏபியும் ஓபியும் ஈக்குவல். ஸோ சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து ஓபி பை பி. ஸோ ஓபி அந்த ஒய் காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி சைன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸ் காம்போனன்ட் வந்து நம்ம ஓஏ, ஓஏ எக்ஸ் காம்போனண்ட்டை பி காஸ் தீட்டா அப்படின்னாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒரு வெக்டாரை வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் அந்த வெக்டாரோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனும் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இவ்வளோ ஆங்கிள் இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னு, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வெக்டாரை நம்ம வந்து எக்ஸ் காம்போனன்ட் அண்ட் ஒய் காம்போனண்ட்டாக பிரிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி சால்வ் பண்ணுறது வந்து உங்களுக்கு எதில் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2D மோஷன் இருக்குல்ல உங்களுக்கு, ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ். ஸோ அதில் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் லைக் என்எல்எம்குள்ள கூட யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஒரு இன்க்ளைண்ட் மோஷன் அண்ட் இன்க்ளைண்ட் பிளேனில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதை வந்து காம்போனண்ட்டாக பிரிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார் முடிஞ்சது. அடுத்து டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார். டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் இங்கே சாரி ஓவரணும். ஸோ டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இதான் பண்ண போகிறோம். ஸோ டாட் ப்ராடக்ட்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வெக்டார் ஏ வெக்டார் இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அண்ட் பி வெக்டார்னு ஒன்று இப்படி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, அண்ட் ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ வெக்டார்ஸ் நம்மளுக்கு தெரியும்னு வச்சுக்கோ, தீட்டா. ஸோ இந்த பி வெக்டாரை வந்து நான் காம்போனன்ட்ஸாக டிவைட் பண்ண போறேன். இது பி காஸ் தீட்டா அண்ட் ஒய் காம்போனன்ட் வந்து பி சைன் தீட்டா. கரெக்டுங்களா? ஸோ இது ஏ வெக்டார். மாட் ஏ வெக்டார் வந்து ஏ அண்ட் மாட் பி வெக்டார் வந்து பி. ஓகேவா? ஸோ இதை பி காஸ் தீட்டா பி சைன் தீட்டா பிரிச்சிட்டேனா, நம்மளுக்கு ஏபி வெக்டார் ஏ வெக்டார் டாட் பி வெக்டரோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டரோட ஃபார்முலா என்னன்னா ஏபி காஸ் தீட்டா. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதோட வேல்யூ ஏ, இதோட வேல்யூ பி. ஸோ ஏபி காஸ் தீட்டா அப்படின்றது என்னன்னா, பி வெக்டார் வந்து எவ்வளோ அளவுக்கு ஏ வெக்டாரோட டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ பி வெக்டாரோட டோட்டல் பி வெக்டார் எப்படி எழுதலாம், பி வெக்டார் எப்படி எழுதலாம்னா பி காஸ் தீட்டா ஐ கேப் பிளஸ் பி சைன் தீட்டா ஜே கேப் இப்படி எழுதலாமா? ஸோ பி காஸ் தீட்டா ஐ கேப் அப்படின்ற இந்த காம்போனன்ட் வந்து ஏ வெக்டாரோட டைரக்ஷன்ல இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ ஏ வெக்டாரோட டைரக்ஷன்ல எவ்வளோ அளவுக்கு இருக்கிற பி வெக்டார் இருக்கு அப்படின்றத நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுதான் நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் டாட் ப்ராடக்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுப்போமே. ஏ வெக்டாரை வந்து நான் பொசிஷன் வெக்டாரா கொடுத்துறேன் உங்களுக்கு, x1, y1, z1. அண்ட் பி வெக்டாரையும் உங்களுக்கு பொசிஷன் வெக்டார்ல கொடுத்துறேன், x2,
y2, z2. ஓகேங்களா? இப்படி பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டேன்னா a வெக்டார் டாட் b வெக்டார் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் காம்பனண்ட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வைங்களேன், i டாட் i வருமா, i கேப் டாட் i கேப் வரும். i கேப் டாட் i கேப்போட வேல்யூ வந்து 1. ஏன்னா ஐயோட மாடுலஸ் 1, இன்னொரு ஐயோட மாடுலஸும் 1. ஆங்கிள் பிட்வீன் 2 ஐ பாருங்க. ஐ வந்து ஐனா என்ன, எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஐ இப்படி ஒரு ஐ இருக்கும், இன்னொரு ஐயும் இப்படி தான் இருக்கும். ஸோ தீட்டா இஸ் 0 டிகிரிஸ். ஸோ மாட் ஏ மாட் பி காஸ் தீட்டா வந்து 1 கிடைக்கும் உங்களுக்கு. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஜே டாட் ஜேவும் 1, கே டாட் கேவும் 1. ஜே டாட் ஜே வந்து 1 அண்ட் கே டாட் கேவும் 1. ஆனால் இதுவே நீங்கள் ஸோ கே டாட் கேவும் 1. ஆனால் இதுவே ஐ டாட் ஜே போட்டிங்கன்னு, ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார் போட்டிங்கன்னா ஐ வெக்டார்ன்றது எக்ஸ் ஆக்சிஸ் ரெடியூஸ் பண்ணுது, ஜே வெக்டார்ன்றது ஒய் ஆக்சிஸ் ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஆங்கிள் பிட்வீன் தெம் வந்து 90 டிகிரிஸ். அண்ட் காஸ் 90 வந்து 0ன்னு நம்மளுக்கு தெரியும். காஸ் ஆஃப் 90 வந்து 0. ஸோ ஐ டாட் ஜே வந்து 0. இதே மாதிரி தான் ஜே டாட் கேவும் 0 அண்ட் ஐ டாட் ஜேவும் 0, ஐ டாட் கேவும் 0. ஸோ நம்ம இதில் பார்க்க வேண்டியது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை பண்ணும்போது சேம் வெக்டார்ஸ் வருது, சேம் லைக் யூனிட் வெக்டார்ஸ் ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே வந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கணும். மிக்ஸாக வரதெல்லாம் 0 ஆகிடும், ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ அது வந்து என்ன தெரியுதுன்னா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் உங்களுக்கு பொசிஷன் வெக்டாராக கொடுத்துட்டாங்கன்னா வெறும் அந்த காம்போனண்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. x1 x2 பிளஸ் y1 y2, y1 y2 பிளஸ் z1 z2. இந்த காம்போனன்ட்ஸை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஏ டாட் பி. ஸோ டாட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது கடைசியாக ஒரு ஸ்கேலார் ஆன்சர் தான் கொடுக்க போகுது. ஸ்கேலார் ஆன்சர் அண்ட் டாட் ப்ராடக்ட் வந்து கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ. நீங்கள் மாற்றி லைக் ஏவையும் பிவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி நீங்கள் டாட் ப்ராடக்ட் போட்டிங்கனாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1 2 அண்ட் ஃபார்முலா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஃபார்முலா அண்ட் இது வந்து பொசிஷன் வெக்டார் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் டன், பவர் ஜென்ரேட்டட், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். இதை நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கும். ஒர்க் டனோட ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அண்ட் பவர் வெக்டரோட ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி, எஃப் வெக்டார் டாட் பி வெக்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டிஸை நம்ம வந்து ஸ்கேலார் ப்ராடக்டாக டினோட் பண்ணுவோம். அண்ட் வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வெக்டார் இருக்கு. இப்படி ஒரு வெக்டார் ஏ வெக்டார் ஒன்று இருக்கு, இப்படி ஒரு வெக்டார் ஏ வெக்டார் இருக்கு அண்ட் இப்படி ஒரு வெக்டார் பி வெக்டார் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் வெக்டார் ஒன்று தான் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் வெக்டார் ஒன்று நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் இந்த ரெண்டு வெக்டாருக்கும் வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி தேர்ட் டைமென்ஷன்ல இப்படி ஒரு வெக்டார் கிடைக்கும். இதை வந்து ஆர் வெக்டார் அப்படின்னு வச்சுக்கோமா. சரி, ஆர்னா ரிசல்ட் நினைச்சு போறீங்க. ஸோ இதை வந்து சி வெக்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சி வெக்டார் என்னன்னா, இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு போத் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். ஸோ அந்த மாதிரி பர்பெண்டிகுலரா இருக்க வெக்டாரை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி டூ வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு mod A mod B sin theta n cap. ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து தீட்டான்னு வச்சுக்குவோம். n cap அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் a unit vector perpendicular to both A vector and B vector. ஒன்றும் இல்லை, n capன்றது n cap is nothing but C cap is equal to C vector divided by mod of C vector. So C vector divided by mod of C vector தான் வந்து n cap உங்களுக்கு. It is a unit vector perpendicular to both A vector and B vector. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற வெக்டார் வந்து என்ன பார்த்தீங்கன்னா C vector. அதையே நம்ம யூனிட் வெக்டாரா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அதான் n cap. ஓகேங்களா?
ஸோ இதில் நம்ம வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து வெக்டார் இஸ் அன் ஆன்சரா. ஸோ மேலே இங்கே இருந்தீங்கன்னா ஸ்கேலார் ஆன்சர் கிடைக்கும், இங்கே வெக்டார் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரியே இது வந்து ஃபார்முலா. நம்ம கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் பார்ப்போம். அதே மாதிரி ஏ வெக்டாரோட கோஆர்டினேட்ஸ் வந்து x1, y1, z1 அண்ட் பி வெக்டாரோட கோஆர்டினேட்ஸ் வந்து x2, y2, z2 அப்படின்னா a vector cross b vector will be equal to ஒரு மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ IJK அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரோல் எழுதிங்கன்னா ரெண்டாவது ரோல ஏ வெக்டரோட இது x1, x2, x1, y1, z1 and x2, y2, z2. ஸோ இதோட மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா கிடைக்கிறது தான் உங்களுக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ இது டிட்டர்மினன்ட் எடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே எழுதுறேன் பாருங்க. y1 z2 minus y2 z1. ஓகே, y1 z2 minus y2 z1 I cap minus இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வச்சுட்டு இந்த பண்ணா x1 z2. ஓகே, x1 z2 minus x2 z1 j cap plus x1 y2 minus x2 y1 k cap. ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து உங்களுக்கு ஒரு கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க. பொசிஷன் வெக்டார் ஆஃப் டூ வெக்டார்ஸ் கொடுத்துட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கேட்டாங்கன்னா இதுதான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க நீங்க கால்குலேட் பண்றதுக்கு. ப்ராடக்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. நீங்க 12th படிப்பீங்க. 12th வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்ஸ்ல வந்து படிப்பீங்க. அதோட F = QVB sin theta அப்படின்னு ஃபார்முலா வரும். ஸோ அதில் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் அந்த லெசன்லேயே நிறைய மேக்னடிசம் லெசன் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் ஆகும். அண்ட் டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு தான் கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் ஆகும். ஓகேங்களா. அடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னா இது ஜஸ்ட் ஃபார்முலா தான். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் நத்திங் பட் டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் divided by total time taken. And average velocity அப்படின்னா total displacement divided by total time. ஓகேங்களா. அவ்வளோதான். ரெண்டு ஃபார்முலா. ஸ்பீடுனா ஸ்கேலார் குவான்டிட்டி, ஸோ டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். வெலாசிட்டினா வெக்டார் குவான்டிட்டி, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோ. ஸோ மோஸ்ட்லி இந்த இதில் பார்க்க வேண்டியது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. காம்பனன்ட்ஸ் பார்த்தாச்சு, எப்படி காம்பனன்ட் சால்வ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் பற்றி பார்த்தாச்சு, அண்ட் அதோட யூசஸ் பார்த்துருக்கோம். கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் பார்த்தாச்சு, அண்ட் அதோட யூசஸ் பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு நான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ சம் சால்வ் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் ஒன், காம்பனன்ட் ஆஃப் வெக்டார் ஹாஸ் அ மேக்னிடியூட் 10 units. ஓகே, with x-axis, what is its y component? A component of vector has a magnitude 10 units and makes an angle 30 degrees with the x-axis. So, magnitude 10 units and makes 30 degrees. Okay. இப்போ வந்து xy axis எப்படி இருக்கு, நான் இங்க இருந்து எடுத்து இங்க வைக்கிறேன் இந்த வெக்டாரை. ஏன்ற பாயிண்ட், இது ஓன்ற பாயிண்ட். This is 30 degree, right? 30 degree and magnitude 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா what is it y component? Y component கேட்குறாங்க நம்ம கிட்ட. ஸோ இந்த y காம்பனன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் நம்மளுக்கு. mod a vector times sin theta. கரெக்டுங்களா. மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க 10. ஸோ அப்போ 10 times sin 30 is 1/2. ஸோ which is 5. ஸோ ஆன்சர் B. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. A வெக்டார் வந்து 3 and 4j. ஸோ A vector dot B vector equal to 3i cap plus 4j cap dot 4i cap plus 3j cap. ஓகேங்களா. ஸோ இப்போ i cap மல்டிப்ளை பண்ண போறோம், j cap மல்டிப்ளை பண்ண போறோம். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 3 4s are 12 plus
4 3s are 12, which is equal to 24. So 24 the answer. Okay, third question என்னன்னு பார்த்தீங்கன்னா the dot product of two vectors of magnitude 5 and 6 is 15. So ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டாங்க. a vector dot b vector equal to நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்து ab cos theta. ab cos theta. ஓகேவா? ஸோ a ஓட வேல்யூ வந்து 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, b ஓட வேல்யூ 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அண்ட் a vector dot b vector வேல்யூ கொடுத்துட்டாங்க. a vector dot b vector வேல்யூ 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 15 equal to 5 times 6 times cos theta. So 5 3s are 15 and 3 2s are 6. So cos theta ஓட வேல்யூ வந்து 1/2. cos theta எப்போ 1/2 அப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா theta வந்து 60 டிகிரி இருக்கும்போது cos theta 1/2 இருக்கும். ஸோ ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் சம் பார்ப்போமா? ஃபோர்த் சம் வந்து 2 வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் a cross b கேட்டிருக்காங்க. ஸோ a cross b நம்ம கார்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னா எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா a vector cross b vector equal to I cap j cap k cap. First vector வந்து 2i cap 3j cap 0k cap. Second vector வந்து 4i cap 6j cap 0k cap. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் 0, செகண்ட் ஒன்னும் 0, தேர்ட் ஒன் வந்து 6 2s are 12 minus 12k capனு கிடைக்குது. ஸோ 0k cap. அப்போ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வந்து 0 வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a வெக்டார் வந்து 2 3. ஸோ இந்த பிளேன்ல வந்து 2 3 நான் பிளாட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 1 2 3, இது 1 2 3 4 5 6. ஓகேங்களா? ஸோ 2 3 இங்க இருக்கு அண்ட் 4 6 வந்து இங்க இருக்கு. இது ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு வெக்டார்ஸும் என்னென்ன வெக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் வெக்டார்ஸ். பேரலல்னு சொல்லலாம், கொலினியர் வெக்டார்ஸ்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஸோ பேரலல் வெக்டார்ஸ், ஒரு ரெண்டு பேரலல் வெக்டார் நடுவில் நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஆன்சர் 0 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வெக்டார் ரெண்டு வெக்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொலினியர் வெக்டார்ஸ் அண்ட் பேரலல் வெக்டார்ஸ். ஸோ பேரலல் வெக்டார் ரெண்டு பேரலல் வெக்டார் இப்போ வந்து a vector is parallel to b vector அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் will be 0. a vector cross b vector வந்து 0. அண்ட் டாட் ப்ராடக்ட்ல என்ன பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா a vector is perpendicular to b vector அப்படின்னா டாட் ப்ராடக்ட் வந்து 0. a vector dot b vector வந்து 0. ஏன்னா சிம்பிளா யோசிங்கன்னா சைன் 0 வந்து 0 அண்ட் காஸ் 90 வந்து 0. ஸோ அதனால தான் இந்த இது வருது. ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன் வாக்ஸ் 4 கிலோமீட்டர் ஈஸ்ட் 3 கிலோமீட்டர் நார்த் கம்ப்ளீட்டிங் த ரவுண்ட் ட்ரிப் இன் 2 hours. ஓகே, வாட் இஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி? ஸோ நம்ம இது வச்சுப்போமா, நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட். பர்சன் வாக்ஸ் 4 கிலோமீட்டர் இந்த ஈஸ்ட், இங்கிருந்து 4 கிலோமீட்டர் நடக்கிறேன் அண்ட் 3 கிலோமீட்டர் இந்த நார்த், நார்த்தில் 3 கிலோமீட்டர் நடக்கிறேன். ஸோ இப்போ ஆரிஜின்லேருந்து நான் இங்கே வந்திருப்பேன். இந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 3 அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்திருப்பேன். டைம் டேக்கன் வந்து 2 hours, t equal to 2 hours. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் தி ஆவரேஜ் வெலாசிட்டி? ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட லைக் இந்த வெக்டாரோட லென்த் கண்டுபிடிங்க. லென்த் எப்படி கண்டுபிடிங்க? 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். ஸோ ஆர் வெக்டாரோட மாடு வந்து 16 plus 9, root 16 plus 9 வந்து 25. So root of 25 is 5. அப்போ 5/2. 5/2 is 2.5 km per hour. 2.5 இருக்கா? ஸோ இதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் தி பர்சன். ஓகேங்களா? ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ்ல செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா கார் டிராவல்ஸ் அலாங் செமி சர்க்குலர் ட்ராக் ஆஃப் ரேடியஸ் 7 kilometers in 30 minutes. ஓகே, செமி சர்க்குலர் ட்ராக் இருக்கு ஆஃப் ரேடியஸ் 7 kilometers. ஓகே, கார் டிராவல் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நான் இந்த பாயிண்ட் ஏல இருந்து இந்த பாயிண்ட் பிக்கு வரேன்னு வச்சுப்போம். இங்க இருந்து 7 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கு டிராவல் பண்ணா. வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட் டு தி மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் என்ன, டைம் டேக்கன் எடுத்துக்குமே சேம் தான். டி வந்து 30 minutes அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் ஆவரேஜை வந்து நான் SAVG எழுதுறேன். S ஆவரேஜ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டுங்களா? அண்ட் V ஆவரேஜ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ நம்ம இது ரெண்டுத்தோட ரேஷியோ கேட்குறாங்களா? டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இஸ் தி பெரிமீட்டர் ஆஃப் திஸ் செமி சர்க்குலர் ட்ராக். பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் வந்து 5R, which is nothing but 75 meters kilometers. ஓகே, கிலோமீட்டர்ஸ். இது வந்து டிஸ்டன்ஸ்.
டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஏல இருந்து பிக்கு நடுவில் இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 பிளஸ் ஒரு 7 14. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 14 கிலோமீட்டர்ஸ். ஸோ 7 by சாரி ஆவரேஜ் ஸ்பீட் டு தி மேக்னிடியூட் ஆஃப் எர்த். ஸ்பீட் வந்து 7 pi by t அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 14 by t. ஸோ டி கேன்சல் ஆயிட்டு 7 by 14 which is nothing but pi by 2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ pi by 2 இதுக்கு தான் அந்த ஆன்சர். ஸோ வெக்டார்ஸ் சாப்டர்ல 2 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நீங்க இதுல கத்துக்கிற விஷயம்லாம் வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்டான சாப்டரா இல்லைனாலும் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்க பார்க்க போற சாப்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாலஜி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். பாய் பாய்.